Vanakkam friends. On behalf of All India Civil Service Coaching Center, I'm very glad to meet you all for this UPSC GS4 Ethics Paper Discussion 2023 Part 2. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். நம்மளுக்கு வந்து இந்த தடவை யூபிஎஸ்சி கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து சேலஞ்சாகவும் இருந்தது, அதே சமயம் யூஸ்வலாகவும் இருந்ததுன்னு பேசணும். பட் ஃப்ரெண்ட்ஸ் ரிமெம்பர், எப்பயுமே நம்ம வந்து நிறைய தடவை நம்ம வந்து இந்த யூபிஎஸ்சி ஜேர்னியில் வந்து ஃபேஸ் பண்ண விஷயங்கள் தான். நான் ஒன்றும் புதுசாக பேச போகிறது இல்லை. சில இயர்ல, அதாவது 2022, இல்லைன்னா அதுக்கு முன்னாடி 21, இல்லைன்னா அதுக்கு முன்னாடி 20, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சில நேரங்கள்ல சில பேப்பர்கள் வந்து ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கும், சில நேரங்கள் ரொம்ப யூஸ்வலாவே இருக்கும். அப்படி வந்து மாறி மாறி வர்றது தான் இதோட ஒரு இதோட நியதினே சொல்லலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எத்திக்ஸ் பேப்பர்ல டைரக்டாவே சிலபஸோட வேர்ட்ஸ் தான் வந்திருக்குன்றது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஆனாலும் நீங்க எவ்வளவு குவாலிட்டியா ஆன்சர் கொடுக்க போறீங்க அப்படின்றது வந்து ஒரு முக்கியமான சேலஞ்ச். அதுவும் 150 வேர்ட்ஸ்ல அழகா வந்து நீங்க வந்து கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணி எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கறது தான் ரொம்ப முக்கியம். இதுக்கு நீங்க சிலபஸை வந்து தெளிவா படிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஒவ்வொரு லைன் ஆஃப் த சிலபஸையும் ஒரு 5 to 10 பேஜஸ்க்கு வந்து நோட்ஸ் எடுக்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். மேம், இதுக்கு எங்க நான் சோர்ஸ் தேடுறதுன்னா ஒண்ணுமே இல்லை. நீங்க அந்த சிலபஸ் வேர்டை அப்படியே டைப் பண்ணி யூபிஎஸ்சி அப்படின்னு நீங்க போட்டீங்கனாலே உங்களுக்கான சில வெப்சைட்ஸ் வந்து கிடைக்கும். அந்த வெப்சைட்ஸ்ல ஒரு 3-4 வெப்சைட்ஸ் வந்து நீங்க பார்த்து அதுல வந்து வந்து அதை வந்து ஒரு தடவை ஸ்கேன் பண்ணிக்கோங்க. எது உங்களுக்கு முக்கியமா தோணுது, எது வந்து ரெலவெண்டா இருக்கு அப்படின்னு சொல்றத நீங்க படிக்க ஆரம்பிங்க. ஸோ ரீட் இட் அகெயின், டேக் நோட்ஸ் ஆஃப் இட். அண்ட் நான் ஒரு முக்கியமான விஷயம் இங்க இன்னொன்னு விஷயம் சொல்ல விரும்புறேன். எந்த விஷயத்த நீங்க எந்த இடத்துல இருந்து நோட்ஸ் எடுத்தீங்கன்றத ஒரு எக்ஸல் ஷீட் வேணா போட்டு வச்சுக்கோங்க. இல்லைன்னா அந்த நோட்ஸ்லயே தனியா அந்த சைட்ல எழுதி வச்சுக்கோங்க, எங்க இருந்து நீங்க நோட்ஸ் எடுத்திருக்கீங்க அப்படின்றது, எந்த சோர்ஸ்ல இருந்து, எந்த வெப்சைட்ல இருந்து நீங்க எடுத்திருக்கீங்க அப்படின்றத அந்த இடத்துல மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இதை வந்து ஒவ்வொரு சிலபஸ் லைனுக்கும் டெடிக்கேட்டடா நீங்க பண்ணாலே போதும். அதோட நீங்க ஆட் பண்றது வந்து நியூஸ் பேப்பர் படிக்கும் போது அந்த சிலபஸோட அண்டர்ஸ்டாண்டிங்க்கு ஏத்த மாதிரி அதுக்கு ரெலவெண்டான எக்ஸாம்பிள்ஸ் ஏதாச்சும் இருக்கா. இப்போ நான் வந்து ஹானஸ்டின்னு படிக்கிறேன். ஸோ ஹானஸ்டிக்கு ஏதாச்சும் ஒரு எக்ஸாம்பிள் வந்து கரண்டா நடந்திருக்கா, இல்லைன்னா ஒரு கரப்ஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள். இன்னைக்கு பேப்பர்ல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கில் ஸ்கேம்னு ஒரு சைடு இருந்தது, அப்புறம் வந்து ஸ்கில் ஸ்கேம்னு ஒன்று இருந்தது. இப்படி ஸ்கேம்ஸ் வந்து அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஒரு அப்புறம் பாத்தீங்கன்னா பேங்க் ஸ்கேம்னு ஒன்று இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஸ்கேம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்க கரப்ஷனுக்கு எக்ஸாம்பிளா சொல்லலாம். ஸோ ஒரு பாசிட்டிவான எக்ஸாம்பிள் ஹானஸ்டிக்கு, ஒரு நெகட்டிவான எக்ஸாம்பிள் டிஸ்ஹானஸ்டிக்கு, அதுக்கப்புறம் கரப்ஷனுக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு எக்ஸாம்பிளும் நீங்க நியூஸ் பேப்பர் படிக்கும் போதோ ஏதாச்சும் ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கும் போது எடுத்து வச்சுக்கிட்டீங்கனாலே போதும். அண்ட் ஆல்சோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து நீங்க வந்து யூபிஎஸ்சி மிச்ச ஜிஎஸ் பேப்பர்ஸை கம்பேர் பண்ணும்போது எத்திக்ஸ் வந்து எக்ஸாம்பிள்ஸ் கோட் பண்றதுல கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஏன்னா நீங்கள் ஒரு லைவ் எக்ஸாம்பிள்ஸ் போட போறீங்க. இப்ப பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா நார்மன் போர்லாக் அவார்ட் வாங்கின ஒரு அக்ரிகல்ச்சர் சயின்டிஸ்ட், ஷீஸ் அ லேடி. ஸோ நார்மன் போர்லாக் அவார்டு, இல்லைன்னா தாதா ஸோ இதெல்லாம் ஓகே. திஸ் இஸ் சினிமா இதே பாத்தீங்கன்னா நீங்க வந்து நிறைய இது பார்க்கலாம். மார்க்சஸை அவார்டு, ராமன் மார்க்சஸை அவார்டு, இதெல்லாம் பாத்தீங்கன்னா சோஷியல் சர்வீஸ் பண்ணவங்களோட அவார்டு, இல்லைன்னா ஏதாச்சும் சயின்டிபிக் டிஸ்கவரி பண்ணவங்களோட அவார்டு. ஏதாச்சும் நார்மன் போர்லாக்லாம் பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் சயின்டிஸ்டுக்கு கொடுக்குற அவார்டு, இல்ல ஃபுட் டிபார்ட்மெண்ட்ல, சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஏதாச்சும் இன்னோவேஷன் கொண்டு வரவங்களோட அவார்டு. ஸோ இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம். இல்லைன்னா எனி கேர்ள், எனி டிஃப்ரெண்ட்லி சேலஞ்சு பீப்புள் ஹூ ஹவ் கான் டு ஹிமாலயாஸ், இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஃபார்ட்டிடியூட், அதாவது கரேஜ் ஆன ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸை நீங்க கோட் பண்ணாலே அகெயின் இதையுமே வந்து எவ்வளவு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா அந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் நம்ம சொல்றது அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியம். இது வந்து உங்களுக்கு எஸ்ஏக்கு ஹெல்ப்பா இருக்கும், எத்திக்ஸ்க்கும் ஹெல்ப்பா இருக்கும். ஸோ கலெக்டிங் எக்ஸாம்பிள்ஸ் ஃப்ரம் நியூஸ் பேப்பர்ஸ் அண்ட் ஆல்சோ லேர்னிங் ஆல் த டேர்ம்ஸ் இன் த சிலபஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதை வந்து கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி கொஸ்டினை புரிஞ்சு
அத வந்து நீங்க வந்து எழுதுறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் பிரேக்கிங் த கொஸ்டின் இன்டு டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ், கீவேர்ட்ஸ் அட்ரஸ் பண்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். கீவேர்ட்ஸோட அதாவது நல்ல ஒரு முக்கியமான டேர்மை யூஸ் பண்ணி எழுதுறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள்ஸ் கோட் பண்றது ரொம்ப முக்கியம். வித் தட் நோட் we will move into this question. So again I'm displaying the syllabus for you. And now we will move on to this fourth question. So fourth question வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியமா இருக்கு. So we will be discussing 4, 5 and 6th question which will have 2 parts each. So வந்து 2 parts இருக்கும். A, B, C, D ன்னு வந்து parts இருக்கு. So அதனால ஒவ்வொன்றா பார்த்துடலாம். So question 4A. What really matters for success, character, happiness and lifelong achievements is a definite set of emotional skills. Your EQ, not just purely cognitive abilities that are measured by conventional IQ tests. Do you agree with the view? Give reasons in support of your answers. Actually, அவங்க என்ன சொல்றாங்க? What really matters for success, character, happiness and lifelong achievements is EQ. அதாவது எமோஷனல் ஸ்கில்ஸ் தான் சக்சஸ்க்கு, கேரக்டருக்கு, ஹாப்பினஸ்க்கு, லைஃப் லாங் அச்சீவ்மெண்ட்ஸ்க்கு முக்கியம். ஐக்கு வந்து அதுக்கப்புறம் தான். ஏன்னா ஐக்யூன்றது காக்னேட்டிவ் அபிலிட்டிஸ சொல்றது. ஆனா இக்யூ தான் நம்மளோட சக்சஸ், கேரக்டர், ஹாப்பினஸ், லைஃப் லாங் அச்சீவ்மெண்ட்டை டிட்டர்மைன் பண்ற ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. இத வந்து நீங்க அக்ரி பண்றீங்களா? சப்போர்ட் அதுக்கு ரீசன்ஸ் கொடுங்க. வெதர் யூ திங்க் இக்யூ இஸ் மோர் தேன் ஐக்யூ ஆர் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் ஐக்யூ, அண்ட் யூ ஹாவ் டு கிவ் எக்ஸாம்பிள்ஸ் வித் ரீசன்ஸ். ஸோ ரீசன்ஸோட நீங்க வந்து எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்க போறீங்க. வாட் இஸ் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்? இப்போ இன்ட்ரோடக்ஷன்லயே நான் வந்து ஒரு டெஃபினேஷன் கொடுக்க போறேன். அடுத்து வந்து இக்யூயும் ஐக்யூயும் கம்பேர் பண்ணி எப்படி கம்பேர் பண்ண போறேன்? இந்த 4 விஷயம் சொல்லியிருக்காங்களா, அதாவது சக்சஸ், கேரக்டர், ஹாப்பினஸ், லைஃப் லாங் அச்சீவ்மெண்ட், இந்த 4க்கும் இக்யூ தான் முக்கியம் ஐக்யூவை கம்பேர் பண்ணும்போதுன்னு இக்யூவும் ஐக்யூவும் கம்பேர் பண்ண போறேன். இன் டேர்ம்ஸ் ஆஃப் சக்சஸ், இன் டேர்ம்ஸ் ஆஃப் கேரக்டர், இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஹாப்பினஸ், இன் டேர்ம்ஸ் ஆஃப் லைஃப் லாங் அச்சீவ்மெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி நான் 4 பாயிண்ட்டை கொடுத்து அந்த 4 பாயிண்ட்டுக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து அந்த 4 பாயிண்ட்டையும் 2 விதமா சொல்லணும். அதாவது இதுக்கு மேல இதுதான் முக்கியம், சாரி இதுக்கு மேல இதுதான் முக்கியம்னு சொல்லிட்டு சொல்ல போறேன். ஸோ திஸ் இஸ் ஹவ் ஐ வில் எண்ட் த ஆன்சர் வித். அண்ட் ஃபைனலி I will always talk about what is the similarities between EQ and IQ and how it will complement each other. So similarity சொல்லிட்டு நான் வந்து அதோட காம்ப்ளிமெண்டாரிட்டி, அதாவது ரெண்டுமோ வாழ்க்கையில வந்து ரொம்ப முக்கியம், ரெண்டும் இல்லைன்னா வாழ்க்கை வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்காதுன்ற வந்து என்ன சொல்லிட்டு முடிக்க போறேன். இல்லைன்னா ஐ கேன் ஆல்சோ ஃபைனலி சே ஹவு ஐ ஹாவ் டு என்ரிச் மை EQ if I have IQ, or if I don't have IQ, how I will increase IQ. பட் இங்க IQ வந்து இம்பார்ட்டன்ட் இல்லை. இங்க IQ இருந்து EQ இல்லாம இருக்கும்போது EQ எப்படி கொண்டு வரதுன்றத வந்து நான் கன்க்ளூட் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் ஹவ் ஐ வில் கன்க்ளூட். ஸோ ஐ கேன் கன்க்ளூட் போத் வேஸ். இப்படி வந்து நாம இதை ஆரம்பிக்கலாம். அகெயின் ஃப்ரெண்ட்ஸ், டெஃபினேஷனுமே 2 விதம் சொல்லலாம். EQனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு EQவும் ஐக்யூவையும் டிஃபைன் பண்ணி நீங்க ஆரம்பிக்கலாம். இல்லைன்னா யூ கேன் ஆல்வேஸ் சே EQ வந்து இப்போ வந்து எப்படி இம்பார்ட்டண்டா இருக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு கரண்ட் சினாரியோ ஏதாச்சும் ஒரு ஃபேக்டோ, ஃபிகரோ, இல்லைன்னா ஒரு எக்ஸாம்பிளோ ஏதாச்சும் தெரிஞ்சதுன்னா அதுல இருந்து நீங்க கூட இன்ட்ரோடக்ஷன் ஆரம்பிக்கலாம். திஸ் இஸ் த யூஷுவல் இன்ட்ரோடக்ஷன். திஸ் இஸ் சம் எக்ஸ்ட்ராடினரி introduction. Yes, you can also give some extraordinary introduction, but do not leave definition. Definition is very important. நீங்க இதை வந்து இன்ட்ரோடக்ஷனா கொடுத்து இது வந்து அடுத்த பேராகிராஃப்ல கட்டாயம் டெஃபினேஷன் கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா கொஸ்டின் இஸ் நாட் கம்ப்ளீட். ஸோ டெஃபினேஷன் எந்த இடத்துலயாவது நீங்க வந்து கோர்த்து விட்டீங்கன்னா தான் அது வந்து முடியும். இன்னொன்று வந்து இந்த இடத்துல டயக்ராம்ஸ் கூட நீங்க யூஸ் பண்ணுங்க. எத்திக்ஸ்ல வந்து ரொம்ப ஒரு சும்மா ஒரு மோனோட்டானஸ், அதாவது ஒரு சும்மா வெறுமனே ஒரு பேப்பர்ல வந்து வெறும் எழுத்து மட்டும் இல்லாம சில டயக்ராம்ஸும் கொடுத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும், ரொம்ப தெளிவா இருக்கும். ஸோ EQவோட காம்பனன்ட்னு சொல்லிட்டு நீங்க நெட்ல சர்ச் பண்ணி பார்த்தீங்கனாலே அதுக்கான ஏதாச்சும் பிக்சர் வந்து உங்க கையில கிடைக்கும். ஸோ EQல என்னென்ன இருக்கு, இல்ல EQனால என்னென்ன கிடைக்கும் அப்படின்ற இம்பாக்ட், இப்படி ஒரு டயக்ராமை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா, ஒரு ஸ்டாண்டர்ட் டயக்ராம் எல்லா டாபிக் ஆஃப் சிலபஸ்க்கும் ஒரு ஸ்டாண்டர்ட் டயக்ராம் எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா
உங்களுக்கு எத்திக்ஸ்ல டயக்ராம் போடுறது ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஆயிடும். இப்போ சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு வென் டயக்ராம் இருக்கிற மாதிரி. அதாவது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்னா எக்கனாமி, என்விரான்மெண்ட் அண்ட் சொசைட்டி இதை சேர்ந்தது தான் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், எல்லாருக்கும் தெரியும். இது ஒரு வென் டயக்ராம் வச்சு இது சொல்லுவாங்க. அதே மாதிரி இன்டெலிஜென்ட் கோஷன்னா என்ன, இல்ல எமோஷனல் சாரி எமோஷனல் கோஷன்னா என்ன, இல்ல எமோஷனல் இன்டெலிஜென்ட்னா என்ன அப்படின்னா ஒரு சின்ன டயக்ராம் வந்து கூகுள் இமேஜஸ்ல போய் பார்த்தீங்கனாலே ஏதாச்சும் ஒரு நல்ல ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் டயக்ராம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்படி எல்லா டாபிக்ஸ்க்கும் ப்ராபிட்டி, இன்டெகிரிட்டி, கார்ப்பரேட் கவர்னன்ஸ் இதுக்கெல்லாம் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்டாண்டர்ட் டயக்ராம்ஸ் வந்து எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா அகைன் நீங்க வந்து டக்குன்னு அதை வரைகிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு ஒரு 1 மார்க் இல்ல half a marks இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ. நவ் கமிங் டு த ஆன்சர். மேம் இதை வந்து நம்ம எப்படி அட்ரஸ் பண்றது அப்படின்னா EQனா என்னன்னு தான் நான் சொல்ல போறேன். ஸோ ஐ எம் டெல்லிங் யூ வாட் இஸ் த எமோஷனல் கோஷன். சிலபஸ்ல வந்து என்னென்ன இருக்கு, எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்னு இருக்கு. ஸோ எமோஷனல் இன்டெலிஜென்ட்னா ஒரு கான்செப்ட், எமோஷனல் கோஷன்னா ஒரு மெஷர்மெண்ட்னு சொல்லலாமா? ஏன்னா ஐக்யூன்றது ஒரு மெஷர்மெண்ட் தானே, அப்படின்னா EQன்றது ஒரு மெஷர்மெண்ட் தான். ஸோ EQ ஆர் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்னா என்ன? த எபிலிட்டி, ஸோ எபிலிட்டி டு அண்டர்ஸ்டாண்ட் ஆர் ஐடென்டிஃபை, யூஸ், ரெகுலேட் த எமோஷன்ஸ் ஆஃப் யோர் செல்ஃப். உங்களோட எமோஷன்ஸ், அதாவது உங்களோட எமோஷன்ஸையும் அடுத்தவங்களோடது யோர் செல்ஃப் அண்ட் அதர்ஸ், உங்களோட எமோஷன்ஸையும் இன்னொருத்தவங்களோட எமோஷன்ஸையும் ஐடென்டிஃபை பண்ணி, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, யூஸ் பண்ணி, ரெகுலேட் பண்ற ஒரு எபிலிட்டி தான் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். ஸோ இது ஒரு எபிலிட்டி. ஸோ எபிலிட்டி ஆர் யூ கேன் சே இட் இஸ் அ கெப்பாசிட்டி ஆல்சோ. பட் ஐக்யூனா என்ன? அகைன் கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. இட்ஸ் அ காக்னிட்டிவ் எபிலிட்டிஸ். இட்ஸ் அ பியூர்லி காக்னிட்டிவ் எபிலிட்டிஸ். ஸோ பியூர்லி காக்னிட்டிவ் எபிலிட்டிஸ்னா என்ன? லாஜிக்கலா திங்க் பண்றது, ரேஷனலா திங்க் பண்றது, மேத்தமேட்டிக்கலா யோசிக்கிறது, அனலிட்டிக்கலா யோசிக்கிறது. It is basically from the information. It is basically from the intelligence. So intelligence சிம்பிளா வந்து டினோட் பண்றது IQ தான். It is from the mind. It is not from the heart. So EQ-னா என்ன? கொஞ்சம் EQ என்னன்னு பார்த்துடலாமா? EQ is based from the value system of you. It determines your conscience. அதாவது உங்களோட மனசாட்சியை வந்து உங்க மனசாட்சி படி நடக்கிறது தான் எமோஷனல் கோஷன்ட் ஆர் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். உங்களோட அடுத்து வந்து இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இட் இஸ் ஃப்ரம் த ஹார்ட். ஸோ வேல்யூ சிஸ்டம், கான்சைன்ஸ், ஹார்ட் இதெல்லாம் வந்து உங்களோட எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் ஆர் எமோஷனல் கோஷன்ட்டை வந்து இது பண்ணுது. லைக் எக்ஸாம்பிள் கம்பேஷன், எம்பத்தி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் ஆர் எமோஷனல் கோஷன்ட். நம்ம வந்து யாராச்சும் கீழே விழுந்தா உடனே ஓடி போய் நம்ம தூக்கி விடுறது. சில பேர் பார்த்தீங்கன்னா உடனே ஓடி போய் தூக்கி விடுவாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா உட்காந்து சிரிப்பாங்க கீழே விழுந்துட்டா இன்னொருத்தவங்க. இதெல்லாம் ஷோயிங் த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். நீங்க வந்து அவங்க கீழே விழுந்துட்டாங்கன்னு உட்காந்து சிரிச்சிங்கன்னா யூ ஆர் ஹேவிங் அ புவர் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். யூ ஆர் கோயிங் அண்ட் கிராபிங் தம் அண்ட் லிஃப்டிங் தம். அந்த மாதிரி இடத்துல வந்து யூ ஹாவ் அ வெரி குட் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். உங்களுக்கு யாரை பிடிக்கும்னு யோசிச்சு பாருங்க. யூ வில் ஒன்லி லைக் த பர்சன் ஹூ இஸ் கம்மிங் அண்ட் லிஃப்டிங் யூ. ஸோ உங்களை லிஃப்ட் பண்றவங்கள தான் உங்களுக்கு பிடிக்குமே தவிர உங்களை பார்த்து சிரிக்கிறவங்களே இல்லை. ஸோ அதுதான் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். அதனால தான் அந்த பீப்புள் ஹூ இஸ் கம்மிங் அண்ட் லிஃப்டிங் யூ அப் அவங்க தான் சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க. அவங்களோட கேரக்டர் வந்து செமையா இருக்கு. ஸோ தேர் ஹேவிங் அ வெரி குட் கேரக்டர். தே ஹாவ் அ வெரி சம் இன்ட்ரின்சிக் கேரக்டர். தே ஷோ ஹாப்பினஸ். அந்த ஒரு அவங்க தூக்கி விடும்போது அவங்க வந்து ஒரு ஸ்மைல் கொடுப்பாங்க, ஒரு சந்தோஷம் கொடுப்பாங்க. ஒரு லைஃப் லாங் அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து அந்த பர்சனால தான் முடியுது. இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஷாருக் கான் இல்லைன்னா நிறைய பேரை வந்து நம்ம ஒரு மீடியால பார்க்குறோம். ஐ எம் நாட் டாக்கிங் just about the celebrities. You can think about persons who have very humility character. ஹியூமிலிட்டினா ரொம்ப ஹம்பிளா இருக்கவங்க, ரொம்ப தன்னடக்கம் உள்ளவங்க. லைக் ஏபிஜே அப்துல் கலாம் அவங்களாம் பார்த்தீங்கன்னா தே ஹாவ் த ஹையஸ்ட் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்.
ஸோ அப்துல் கலாமே அவரோட அவரோட மிஷன் டைரக்டர். அவரை வந்து ஹீஸ் அ மிஷன் டைரக்டர். அவர் வந்து இஸ்ரோல இருக்கும்போது ஹி ஹாஸ் டாக்ட் அபவுட் சோ மச் அபவுட் ஹிஸ் டீச்சர். ஸோ அவங்க டீச்சரை பத்தி பேசியிருக்காங்க. ஸோ அந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் எங்க இருந்து வந்ததுன்னா அந்த அவங்களோட டீச்சர் கிட்ட இருந்து தான். ஸோ இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் வந்து ஷோஸ் ஹவு தே ஆர் ஏபிள் டு அச்சீவ் அ லைஃப் லாங் அச்சீவ்மெண்ட் அப்படின்றது தெரியுது. நிறைய பேர் பாத்தீங்கன்னா திடீர்னு சக்சஸ் ஆவாங்க. ஆனா அந்த சக்சஸை வந்து அவங்களால ரீடைன் பண்ண முடியாது. ஏன்? அவங்கள்ட்ட எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் இல்லை. இப்போ பாத்தீங்கன்னா ஐ நாட் கிவிங் எனி நெகட்டிவ் எக்ஸாம்பிள்ஸ். ஸோ சில இப்ப பாத்தீங்கன்னா சில ரெஸ்லர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த சில ரெஸ்லர்ஸ் ஹூ ஆர் நாட் த ரெஸ்லர்ஸ் ஹூ வாஸ் ப்ரொட்டஸ்டிங். ஐம் டாக்கிங் அபவுட் த ரெஸ்லர்ஸ் ஹூ ஆர் சார்ஜ் அண்டர் அ மர்டர். ஸோ அவங்களுக்கு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பவர், ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கு. பட் தே யூஸ்ட் இட் ஃபார் த ராங் சென்ஸ் விச் எண்டட் அப் இன் மர்டர் அண்ட் தே நவ் ஃபேசிங் ஜெயில். ஸோ அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஷோயிங் அ புவர் இக்யூ. ஸோ தட் இஸ் ஹவ் யூ ஹாவ் டு ஸ்டார்ட் யோர் answer. You can write your answer. So வந்து நீங்க பாத்தீங்கன்னா you have to say how EQ is very important, because EQ shows you are not just an employee but you are having a leadership quality. You are you are humble enough to learn from your mistakes. So உங்களால உங்க மிஸ்டேக்ஸ்ல இருந்து கத்துக்க முடியும். நான் வந்து தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு யாராச்சும் சொல்லிட்டாங்கனால கோவப்படாம உங்களால வந்து ஓகே நம்மளுக்கு வந்து நம்ம ஹானஸ்டா நம்மள வந்து அப்ரிஷியேட் பண்ணிருக்காங்க. ஸோ நம்ம தவறுகளை வந்து நம்ம சரி பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு யாராச்சும் உங்களை கிரிட்டிசைஸ் பண்ணாலும் யூ ஆர் லேர்னிங் ஃப்ரம் த மிஸ்டேக்ஸ். யூ அண்ட் திஸ் இஸ் ஹவ் யூ வில் ஸ்டார்ட். ஸோ இதை வந்து நம்ம எப்படி பேச போறோம்னா இக்யூவையும் இக்யூவோட ஐக்யூ வந்து ரொம்ப முக்கியம். எதுலலாம்னா சக்சஸ்ல. ஸோ ஐ எம் ஸ்டார்டிங் மை இன்ட்ரோடக்ஷன் வித் த டெஃபினேஷன். தென் இன் த பாடி ஐ வில் டாக் அபவுட் சக்சஸ், தென் அபவுட் ஹாப்பினஸ், தென் அபவுட் கேரக்டர், தென் அபவுட் லைஃப் லாங் அச்சீவ்மெண்ட். ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு பேராகிராஃப்ல நான் இக்யூ வந்து ரொம்ப முக்கியம்னு சொல்ல போறேன். ஸோ ஹவ் ஐ எம் டெல்லிங் இக்யூ இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் சக்சஸ். ஸோ இப்போ சக்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ யூபிஎஸ்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா இக்யூ இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். யூ ஹாவ் டு face failures, you have to face stress, you have to face you have to jumble the, or you have to carry all the burden. That will determine the success. It is not though you have a high IQ which will help you in solve some certain sums or some max or some apps. உங்களால ஆப்ஸையும் மேக்ஸையும் சால்வ் பண்ண முடியும். பட் இக்யூ டெல்ஸ் தட் தேர் ஆர் லைஃப் வந்து ஃபெயிலியர்ஸ் அப் அண்ட் டவுன் இருக்கும், ஸ்ட்ரெஸ் இருக்க தான் செய்யும், நம்ம வந்து அதை தாண்டி போகணும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து கற்றுக் கொடுக்கும். அண்ட் அகெயின் ஹாப்பினஸ், ஹவ் இக்யூ இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் ஹாப்பினஸ். இப்போ ஐக்யூ அதிகமாக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா தே ஸ்டார்ட் சைபர் கிரைம். The one who is not having good IQ but they have high IQ. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க தான் சைபர் கிரிமினல்ஸாக மாறுறாங்க. பட் இஃப் யூ ஹாவ் அ குட் ஐக்யூ அண்ட் ஆல்சோ அ ஹை ஐக்யூ, தென் யூ கேன் யூஸ் இட் ஃபார் அ ஹாப்பினஸ் ஆஃப் அ ரியல் ஹாப்பினஸ். த ரியல் ஹாப்பினஸ். நீங்க வந்து அடுத்தவங்களை வந்து புள்ளி பண்றதுலயோ இல்ல அடுத்தவங்களை வந்து காயப்படுத்துறதுலயோ சந்தோஷப்படாம நீங்க வந்து ஒரு ரியல் ஹாப்பினஸை வந்து உங்களால எடுத்துட்டு போக முடியும். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் ஏபிள் டு ஹாவ் அ ஒர்க் லைஃப் பேலன்ஸ். என்னால வந்து ஒரு நல்ல ஒரு சம்பாதிக்கவும் முடியுது, என்னோட ஃபேமிலியை அழகா வந்து வெளியில கூட்டிட்டு போய் ஜாலியா என்ஜாய் பண்ணவும் முடியுது. ஸோ தட் கிவ்ஸ் அஸ் ஹாப்பினஸ். ஸோ ஃபேமிலி இஸ் அ ஹாப்பினஸ். ஸோ அண்ட் ஆல்சோ அ குட் ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் ஹாப்பினஸ். என்னால இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து ரீடைன் பண்ண முடியுது. இப்போ திடீர்னு என் ஃப்ரெண்ட் வந்து if he's coming and asking me for help, I'm able to help him. That shows my high IQ, sorry, high EQ. So this is how you will see some character also. So character is very important. நீங்க என்னதான் IQ இருந்தாலும் if you are not kind to another person, you can never have you can never be successful in your life, or you never have a good character. So அந்த மாதிரி. Then happiness I've talked about. அப்புறம் லைஃப் லாங் அச்சீவ்மெண்ட்ஸ். லைஃப் லாங் அச்சீவ்மெண்ட்ஸ் எப்படி பண்றது? நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு சக்சஸ் இருந்தாலும் அந்த சக்சஸை ரீடைன் பண்றதுக்கு ஒரு ஒரு ஹியூமிலிட்டி வேணும். அப்புறம் கேரக்டர் இருக்கணும்.
இது எல்லாமே சேர்ந்தது தான் ஒரு லைஃப் லாங் அச்சீவ்மெண்ட் நம்மளால கொடுக்க முடியும். ஸோ திஸ் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் கேரக்டர், ஹாப்பினஸ் அண்ட் சக்சஸ் வில் கிவ் யூ அ லைஃப் லாங் அச்சீவ்மெண்ட். ஸோ தட் வேர் EQ இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த மாதிரி நீங்க வந்து பேச ஆரம்பிச்சீங்கன்னா இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் யூ கேன் கிவ் எனி எக்ஸாம்பிள்ஸ். லைஃப்ல வந்து நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பேசிக்கிட்டே போகலாம். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் EQ அப்படின்னு பேசும்போது நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம சொல்லலாம். நம்ம வந்து ஏபிஜே அப்துல் கலாம், அப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க வந்து மகாத்மா காந்தி, இல்லைன்னா வந்து நீங்க வந்து நிறைய பேரை சொல்லலாம். ஸோ எனிபடி இந்த சயின்டிபிக் ஃபீல்ட், எனிபடி இந்த யூ கேன் ஆல்சோ டாக் அபவுட் ஆர் அத்லட் பிடி உஷா, MS தோனி. நான் வந்து இந்த ஆன்சரை வந்து நானும் எழுதி பார்க்கும்போது MS தோனி தான் ஞாபகம் வந்தது. ஹி ஹாஸ் அ வெரி ஹை EQ. ஸோ பாத்தீங்கன்னா அவரோட லைஃப் லாங் சக்சஸ்க்கு காரணம் ஹி ஹாஸ் அ வெரி குட் EQ. ஸோ அவரோட ஒரு விட்டா இருக்கட்டும், அதாவது சில நேரத்துல நிறைய ஜோக் பண்ணுவாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு விட், ஸோ தட் இஸ் ஷோயிங் ஹிஸ் ஹம்பிள்னஸ். அண்ட் ஆல்சோ யூ கேன் டாக் அபவுட் ஸ்டீவ் ஜாப்ஸ் ஆஃப் ஆப்பிள். ஸோ ஸ்டீவ் ஜாப்ஸ் ஆஃப் ஆப்பிள். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா யூ கேன் டாக் அபவுட் தாமஸ் எடிசன். நிறைய ஃபெயிலியர்ஸ் ஃபேஸ் பண்ண தாமஸ் எடிசன். அப்புறம் வந்து தலைலாமா. தலைலாமா யாருன்னு தெரியும்னு நினைக்கிறேன். தலைலாமா இஸ் a spiritual leader of திபெத். நம்ம இந்தியால வந்து எக்ஸைல்ல இருக்காரு. ஏன்னா he has a problem with China. So then even you can talk about the chess grandmaster விஸ்வநாதன் ஆனந்த். மிஸ்டர் விஸ்வநாதன் ஆனந்த் அவரை சொல்லலாம். ஸோ நிறைய பேரை வந்து லைஃப் லாங் அச்சீவர்ஸை வந்து நீங்க இங்க எக்ஸாம்பிளா வந்து தாராளமா கோட் பண்ணலாம். ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ this concludes my answer. Then coming for the நிறைய தடவை பாத்தீங்கன்னா நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பாத்தீங்கன்னா எப்பயுமே வந்து டிஃபரன்சஸ் வந்து கேக்குறாங்க. ஸோ யூ ஷுட் பி வெரி வெரி கேர்ஃபுல் when you are studying. You have to differentiate between compassion and empathy, gratitude and charity and philanthropy. இந்த மாதிரி வேர்ட்ஸுக்கெல்லாம் நீங்க கட்டாயம் வந்து டிஃபரன்ஸ் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அது வந்து பாத்தீங்கன்னா பேசும்போது ஓகே இது டிஃப்ரெண்ட்னு தெரியும், இல்ல ஓகே ஏதோ ஒரே மாதிரி விஷயம் தான் அப்படின்னு தெரியும். பட் எழுதும் போது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். யூ ஷுட் டிஃபரன்ஷியேட் வித் 3 or 4 to 5 பாயிண்ட்ஸ் அப்படின்னும் போது இது ஒரு பெரிய சேலஞ்சா இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா தேர் ஆஸ்கிங் யூ டிஃபரன்ஷியேட் மாரல் இன்ட்யூஷன் ஃப்ரம் மாரல் ரீசனிங். ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா பார்க்க ஈஸியா தெரியும், ஆனா எழுதும் போதுதான் ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா கேட்டகரிஸ் எடுத்துக்கணும். ஸோ மாரல் இன்ட்யூஷன் எங்க இருந்து வருது, மாரல் இன்ட்யூஷன் என்ன தரும், மாரல் இன்ட்யூஷன் எவ்வளவு தூரம் தரும், இந்த மாதிரி கேட்டகரிஸ் வச்சு நீங்க வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா தென் இட் பிகம்ஸ் ஈஸி. But again, I don't tell you, I don't deny that it's very difficult when people are writing this answer. And a suitable example ஓட இது ரொம்ப ரொம்ப மைனூட் டிஃபரன்ஸ் தான். ஸோ அதை வந்து டிஃபரன்ஷியேட் பண்றது ரொம்ப ரொம்ப பெரிய சேலஞ்ச் தான். ஸோ நீங்க வந்து அகைன் டிஃபரன்ஷியேட் போது நீங்க டைரக்டாவே ஒரு டேப்லர் காலம் போட்டு நீங்க ஆரம்பிச்சிடலாம். அப்படி இல்லை எனக்கு வந்து பாயிண்ட்ஸ் நிறைய இல்லைன்னு போது நீங்க வந்து தாராளமா டெஃபினேஷன் போட்டு ரெண்டோட டெஃபினேஷன்ல இருந்து ஆரம்பிச்சு, இல்லைன்னா அது வந்து எதுக்காக இந்த மாரல் மொராலிட்டினா என்னன்னு ஆரம்பிச்சு கூட நீங்க வந்து இதை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். இன்ட்யூஷன், மாரல் இன்ட்யூஷன் அண்ட் மாரல் ரீசனிங், இதை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். Again with suitable examples, they're asking you examples, so you have to give two or more than one example. So that is very important. So intuition reasoning na enna, so intuition reasoning na வந்து நீங்க வந்து இதோட சிமிலாரிட்டிஸ் வச்சு கூட நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். So what is the similarity? First we will understand what is the similarity. So moral intuition and moral reasoning helps us in ethical decision making. So ethical decision making க்கு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிற ஒரு ரெண்டு டூல் தான் moral intuition உம் moral reasoning உம். Or it is helping in us to judge what is wrong and what is right, or ethical judgment. So இதுக்கு தான் நம்மளுக்கு வந்து இதுக்கு, and it is all based on moral values. So
வாட் இஸ் இட் டூயிங் அண்ட் ஹவு வாட் இஸ் இட் பேஸ்ட், எதை வச்சு ஸோ இது வந்து சிமிலர் அப்படின்றத வந்து நம்ம பேசிட்டோம். அடுத்து வந்து இது எப்படி டிஃபரன்ஷியேட் ஆகுது. இன்ட்யூஷன்னா ஒரு ஏதோ ஒன்று எனக்கு உறுத்தல்னு சொல்லுவாங்க. ஒரு உள்ள வந்து ஒரு ஒரு மாதிரி உங்களுக்கு வந்து உறுத்தும், இல்லைன்னா ஒரு ஒரு இண்டிகேஷன் மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து ஒரு இண்டிகேஷன் மாதிரி மனசுக்குள்ள வந்து தோணுது, எனக்கு இதுதான் கரெக்டா இருக்கும்னு தோணுது, இந்த வழியில தான் போகணும்னு தோணுது, இதுதான் கரெக்டா இருக்கும்னு தோணுது அப்படின்ற ஒரு இண்டிகேஷன், ஒரு இன்ட்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மனசுக்குள்ள ஒரு உறுத்தல், ஒரு ஊகம்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இன்ட்யூஷன். ஸோ ரீசனிங்னா வந்து நீங்க வந்து ரொம்ப ரேஷ்னலா லாஜிக்கலா பேசுற விஷயம் வந்து ரீசனிங். அதாவது நீங்க வந்து ஓகே இதனால இப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு ஆர்கியூமெண்ட்ஸோட நீங்க பேசுறீங்கல்ல, அதுதான் ரீசனிங். இப்போ ஒரு போலீஸ் ஆஃபீஸர் பண்ற விஷயங்கள்லாம் மாரல் ரீசனிங்கோட பண்ணுவாரு. ஆனா இன்ட்யூஷனை வச்சு அவரால் எந்த விஷயத்தையும் பண்ண முடியாது. ஏன்னா ஹீ கெனாட், அவர் மனசு தோணுது அப்படின்லாம் செய்ய முடியாது. ஹி ஹாஸ் டு ரைட் எவ்ரி டாக்குமெண்ட்ஸ், ஹி ஹாஸ் டு ரைட் எவ்ரி எவிடன்ஸ், ஆர் ஹி ஹாஸ் டு ப்ரொடியூஸ் எவ்ரி எவிடன்ஸ். ஸோ he should have an arguments. ஸோ ரேஷ்னலா ஒரு லாஜிக்கலா ஆர்குமெண்டோட அந்த மாதிரி டிசைட் பண்ற விஷயம் தான் ரீசனிங், மாரல் ரீசனிங் சொல்றது. இல்ல எனக்கு மனசுக்கு தோணுது, என்னோட மனசாட்சிக்கு தோணுது, என்னோட கான்சைன்ஸ் படி நான் சொல்றேன், என்னோட என்னோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு சொல்றேன், என்னோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு சொல்றேன், இல்லைன்னா என்னோட நான் வந்து வளர்த்த விதம், நான் எப்படி வளர்ந்த விதம், என்னோட சுச்சுவேஷன், இதை வச்செல்லாம் நான் சொல்றேன். ஏன்னா சில பேர் வந்து எப்படி வந்து வளர்ந்துருக்காங்கன்றத வச்சுதான் அவங்களோட மனசாட்சி தோணும். இப்ப பாத்தீங்கன்னா என்ன எக்ஸாம்பிள்ஸ், ஒரு ஒரு பையன் இருக்கான். தேர் இஸ் அ பாய், ஹி ஹஸ் பீன் brought up by அதாவது ஒரு நல்ல ஒரு அம்மா அப்பா, ஒரு ரொம்ப பொய்யே பேசாத ஒரு ரொம்ப ஹானஸ்டான அம்மா அப்பா அப்படின்னும் போது ஹி ஆல்சோ brought up as a honest person. இல்ல ஒரு திருடனுக்கு பிறந்தவங்க, ஒரு தீஃபா இருப்பாங்க, ரெண்டு பேர் இப்போ தீஃபா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவனுக்கு வந்து இது அடுத்தவங்கள்ட்ட இருந்து திருடுறது வந்து ஒரு தப்பாவே தோணாது. சோ தப்புன்ற ஒரு விஷயமே அவங்க மனசுல பதிஞ்சிருக்காது. சோ பொய் சொல்றது தப்பு, இல்ல திருடுறது தப்புன்ற ஒரு விஷயமே அவங்களுக்கு தெரியாது. சோ இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப நிர்பயா கேஸ்லயே பாத்தீங்கன்னா, நிர்பயா கேஸ்ல பாத்தீங்கன்னா அந்த அந்த 4 பேரும் என்ன சொல்றாங்கன்னா, தே தே வர் brought up from slum. ஸ்லம்ம வந்து நம்ம குறை சொல்லல. பட் ஸ்லம்ல வந்து சில தவறுகளை வந்து தவறுனே சொல்றது இல்ல. ஏன்னா தே ஹவ் அந்த அந்த ஒரு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான சிச்சுவேஷன்ல, ஒரு வல்னரபிள் சிச்சுவேஷன்ல வாழ்ந்தவங்க அவங்க. ஸோ வயலன்ஸ்ன்றது வந்து அவங்களுக்கு வந்து சாதாரண விஷயமா ஆயிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்துல, அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல பிறந்ததுனால அவங்க வந்து இது இருக்காங்க. இல்ல நீங்க யூஎஸ்ஏல எடுத்துக்கிட்டீங்கன்னா, தேர் இஸ் நோ ஸ்ட்ராங் ஃபேமிலி சிஸ்டம் தேர். ஸோ ஃபேமிலி சிஸ்டம் இல்ல அங்க. நிறைய இண்டிவிஜுவலிசம் தான் இருக்கும். அதாவது ரொம்ப செல்ஃபிஷா தன்னோட வாழ்க்கை தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி சில பேர் இருப்பாங்க. சில பேர் தான் சொல்றேன். அப்படி இருக்கவங்க பாத்தீங்கன்னா, திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு பிடிக்காதவங்கள திடீர்னு கன் எடுத்து ஷூட் பண்ணிடுறாங்க. ஸோ தேர் இஸ் லாட் ஆஃப் கன் ஃபயரிங் தட் இஸ் ஹேப்பனிங் இன் யூஎஸ்ஏ பிகாஸ் தேர் இஸ் நோ ப்ராப்பர் சோஷியலைசேஷன். அதாவது நல்ல ஒரு அப்ரிங்கிங் இல்ல. அதாவது ஒரு ஃபேமிலி சிஸ்டம், அவங்க வந்து வேல்யூ சொல்லி தருது அப்படின்ற சோஷியலைசேஷன் ரொம்ப குறைவா இருக்கு. அப்படி இருக்கவங்க பாத்தீங்கன்னா, தனக்கு பிடிக்காதவங்கள திடீர்னு கன் எடுத்து ஷூட் பண்ணிடுறது, இப்படி எல்லாம் நடக்குது. ஸோ அந்த மாதிரி கன் ஃபயரிங்லாம் யூஎஸ்ஏல நடக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய இடத்துல ஒரு ஒரு புரோக்கன் ஃபேமிலினால, ஒரு இல்ல ஒரு இம்ப்ராப்பர் அப்ரிங்கிங்னால இந்த பசங்கள்லாம் பாத்தீங்கன்னா தவறான செயல்களை வந்து செய்ய ஆரம்பிச்சிடறாங்க. அது எதனாலன்னா அவங்களுக்கு தவறுனே தெரியாததுனால. ஸோ இம்ப்ராப்பர் சோஷியலைசேஷன் ஆர் ஹவு யூ ஆர் சோஷியலைஸ்ட், எப்படி நீங்க உங்களை வந்து வளர்க்குறாங்க, அதை பொறுத்து உங்களோட இன்ட்யூஷன் வந்து மாறும். ஸோ திஸ் இஸ் ஹவு யூ வில் பி டிஃபரன்ஷியேட்டிங் பிட்வீன் இன்ட்யூஷன் அண்ட் ரீசனிங். இப்போ இன்ட்யூஷனை யூஸ் பண்ணி எப்படி எத்திக்கல் ஜட்ஜ்மெண்ட் பண்ணுவீங்க, ரீசனிங் வச்சு எப்படி எத்திக்கல் ஜட்ஜ்மெண்ட் பண்ணுவீங்க, இந்த எத்திக்கல் ஜட்ஜ்மெண்ட் வந்து எப்படி இருக்கும். இது வந்து ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். ஏன்னா உடனே எனக்கு தோணுது நான் அப்படி செய்யறேன். ஸோ ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். இது பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவா இருக்கும். நீங்க ஒவ்வொன்னா யோசிச்சு இதுல என்ன நடக்கும், இப்படி பண்ணா என்ன நடக்கும், இது பண்ணா நல்லது இருக்கு, இல்ல இல்ல இதுல தவறு இருக்கு அப்படின்னு ரொம்ப ஸ்லோவா தான் யோசிப்பீங்க. சோ இது பாத்தீங்கன்னா, நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப டீப்பாலாம் யோசிக்க மாட்டீங்க. ரொம்ப சர்ஃபேஸ் லெவல்ல
ஓகே எனக்கு தோணுது செய்யறேன் அப்படின்னு. இது பாத்தீங்கன்னா ரொம்ப டீப்பா யோசிக்கிறீங்க. சோ இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள்ல வந்து இதுல வந்து சோ ஃபாஸ்டா திங்க் பண்றீங்க. அதனால ஃபாஸ்டா டிசைட் பண்ணிடுறீங்க. இது ரொம்ப அன்கான்ஷியஸா நடக்கும். டக்குனு நீங்க ரொம்ப கான்ஷியஸா கூட இருக்கணும்னு அவசியம் இல்ல. சில பேர் வந்து நல்ல ஒரு அப்ரிங்கிங் இருந்ததுன்னா, கீழ யாராச்சும் விழுந்தாங்கன்னா உடனே தூக்கணும்னு தான் தோணும். சில பேர் உடனே சிரிச்சுருவாங்க. சோ அந்த மாதிரி அன்கான்ஷியஸா நடக்கும் நம்மளுக்கு. இது பாத்தீங்கன்னா ரொம்ப கான்ஷியஸா நீங்க யோசிச்சா தான் நடக்கும். இது ரொம்ப எமோஷனலான ஒரு விஷயம். இப்ப இன்ட்யூஷன் வந்து ரொம்ப எமோஷனலான விஷயம். எனக்கு வந்து தோணுது, நான் வந்து இந்த தவற நான் செய்யவே மாட்டேன்னு எமோஷனலா நீங்க யோசிப்பீங்க. இது வந்து ரொம்ப ரேஷனலா இருக்கிறது. இப்போ பாத்தீங்கன்னா, இப்போ எமோஷனலா எடுத்துக்கோங்களேன். இப்போ வந்து என் தம்பி தவறே பண்ணியிருந்தால் அ ப பண்ணியிருக்கான். தவறு பண்ணியிருக்கான். பட் என் தம்பி அதனால நான் அப்படித்தான் பண்ணுவேன். அப்படின்னு சொல்றது. அது வந்து இன்ட்யூஷன். என் தம்பி ஆனா அவன் தவறு பண்ணியிருக்கான். இதனால இப்படிலாம் லா வந்து தவறு. இப்படிலாம் வந்து எத்திக்கலா தவறு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆர்குமென்ட்டோட நீங்க வந்து உங்க தம்பியே தவறு அப்படின்னு சொல்றீங்க. சோ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்ல தான் நம்ம வந்து நம்ம மாரல் இன்ட்யூஷனும், மாரல் ரீசனிங்கும் டிஃபர் ஆகுது. இப்போ பாத்தீங்கன்னா, மாரல் இன்ட்யூஷன்ல பாத்தீங்கன்னா, நீங்க வந்து ஒரு திடீர்னு ஒருத்தவங்க சூப்பரா பேசும்போது நீங்க கிளாப் தட்டுறது. சோ கிளாப் தட்டி அப்ரிஷியேட் பண்றது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா, மாரல் இன்ட்யூஷன்ல வருது. இது மாரல் ரீசனிங்ன்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து உங்க கெரியர டிசைட் பண்றது. இல்லன்னா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதா இல்லையா அப்படின்றது டிசைட் பண்றது. இல்லன்னா ஒரு டூர் போகணும்னா வேணாமா அப்படின்னு டிசைட் பண்றது. இல்லன்னா வேக்சின் அதாவது கோவிட் வேக்சின் போடணுமா வேணாமான்னு டிசைட் பண்றது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா மாரல் ரீசனிங்கோட வருது. So this is very important that you have to understand. Let's go into the next example. So question 5A. So next question is question 5A. Is conscience a more reliable guide when compared to laws, rules, and regulations in the context of ethical decision making? Discuss. So discuss அப்படின்னு சொல்லும்போது நீங்க இதுல இருக்க வெவ்வேறு வியூஸ வந்து நீங்க சொல்லணும். சோ வெவ்வேறு வியூஸ்னா என்ன? இவங்க என்ன கேட்டிருக்காங்க? கான்சைன்ஸ் அதாவது நம்மளோட மனசாட்சி வந்து நம்மளுக்கு ஒரு ரிலையபிள் கைடா அப்படின்னு கேக்குறாங்க சொல்லியிருக்காங்க. அதாவது நம்மள மனசாட்சியை நீங்க நம்பலாமா? நீங்க லாஸ விட அதாவது நம்ம சட்டங்களை விட நீங்க வந்து கான்சைன்ஸ ரொம்ப நம்பலாமா? இல்ல நீங்க வந்து இப்போ ஒரு விஷயத்த நீங்க வந்து டிசைட் பண்ணீங்கன்னா மனசாட்சி படி நடப்பீங்களா? இல்ல லா படி நடப்பீங்களா? சட்டத்தை படி நடப்பீங்களா? அப்படின்றது தான் இங்க வந்து கேக்குறாங்க. சோ வந்து இதுல வந்து எது ரொம்ப முக்கியம்? எது வந்து நீங்க நம்பலாம்? எதப்படி நடக்கலாம்? அப்படின்றது தான் இங்க கேட்டிருக்காங்க. அகைன் ஃப்ரெண்ட்ஸ், இட் இஸ் ஒன்லி டிஸ்கஸ். நிறைய ஆன்சர்ஸ் பாத்தீங்கன்னா டூ யூ திங்க் மாதிரி எழுதியிருக்காங்க. அதாவது தே ஹவ் டோல்டு தேர் ஒப்பீனியன். நீங்க டூ யூ திங்க்ன்னு சொல்லும்போது ஓகே உங்க ஒப்பீனியன் வந்து தாராளமா கொடுக்கலாம். நான் என்ன சொல்லுவேன்னா என்னோட மனசாட்சி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிடுவேன். நீங்க என்ன சொல்லலாம்? லாஸ் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லலாம். இல்ல நான் வந்து லாஸ் தான் முக்கியம்னு சொல்லுவேன் மனசாட்சியோட. இல்ல நீங்க வந்து மனசாட்சி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ டூ யூ திங்க் ஆர் வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்க இந்த மாதிரி ஸ்டாண்ட் எடுக்கணும். ஆனா இங்க வந்து டிஸ்கஸ் தான் கேட்டிருக்காங்க. சோ நீங்க என்ன சொல்ல போறீங்க? 2ல இருக்கிற நல்லது கெட்டத சொல்ல போறீங்க. கான்சைன்ஸ் படி நடந்தீங்கன்னா என்ன நல்லது கெட்டது, லாஸ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சு நடந்தீங்கன்னா என்ன நல்லது கெட்டது. ஸோ எல்லாத்தையும் நீங்க எழுத போறீங்க. ஸோ நல்லது கெட்டதுன்னு சொல்லிட்டு கான்சைன்ஸோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், லாஸ் ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ரெண்டையுமே எழுதிட்டீங்கன்னா த ஆன்சர் இஸ் டபுள் கம்ப்ளீட். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ரிமெம்பர் திஸ் இஸ் ஹவ் யூ ஹாவ் டு ஆன்சர் சச் அ கொஸ்டின். ஸோ இங்க 4 பார்ட் ஆஃப் ஆன்சர் இருக்கு. அதை வந்து ரொம்ப ரொம்ப தெளிவா நீங்க எழுதணும். சோ நீங்க வந்து ஆன்சரை டிவைட் பண்றதுனால இதுல எத்தனை பாயிண்ட் எழுத போறீங்க, எத்தனை பாயிண்ட் எழுத போறீங்க, எத்தனை பாயிண்ட் எழுத போறீங்க, எத்தனை பாயிண்ட் எழுத போறீங்க, எவ்வளவு வேர்ட்ஸ்ல எழுத போறீங்கன்றது ரொம்ப கான்சியஸா இருக்கணும். ஏன்னா இது 150 வேர்ட்ஸ் தான், ரொம்ப கம்மியான வேர்ட்ஸ் தான். ஸோ அதனால யூ ஹாவ் டு கிவ் 50 வேர்ட்ஸ் ஈச். பட் அகெயின் 30 தான் கொடுக்க முடியும். ஏன்னா வந்து நீங்க 20 வேர்ட்ஸ் வந்து 20 வேர்ட்ஸ் வந்து இன்ட்ரடக்ஷன் கன்க்ளூஷனுக்கு கொடுத்துருவீங்க. So be very conscious how you have to write answers, split the answer, write answers accordingly. So that is how you will do. So வந்து இங்க வந்து 5A conscience and laws and rules regulations அதை பத்தி கம்பேர் பண்ண கேட்டிருக்காங்க. ஸோ அகெயின் கம்பேர் இல்ல எது முக்கியம் அப்படின்றது எதை வந்து நீங்க நம்புவீங்கன்னு கேட்டிருக்காங்க. அகெயின் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நம்ம எல்லாருமே வந்து மனசாட்சின்னு சொல்லதான் செய்வோம். ஆனா மனசாட்சின்னு படி நடக்கும்போது நான் இதுக்கு முன்னாடி சொன்னதுதான். மனசாட்சி மனசாட்சி வந்து எப்படி கிரியேட் ஆயிருக்கும் யோசிச்சு பாருங்களேன்.
என் மனசாட்சி நான் ஹானஸ்டா இருக்கணும்னு சொன்னதுன்னா, என்னோட அம்மா, அப்பா ஹானஸ்டா இருக்கிறது தான் நல்லது, ஹானஸ்டா இருக்கிறது தான் நல்லதுன்னு படிச்சு சொல்லுவாங்க. அதனால நான் ஓகே, பொய் சொல்றது தப்பு, ஹானஸ்டா இருக்கணும், அடுத்தவங்க ட்ரஸ்ட்ட நம்ம கீப் அப் பண்ணணும், அடுத்து ஒரு கடன் வாங்குனா திருப்பி குடுத்துறணும் அப்படின்றதெல்லாம் நான் வந்து என் மனசாட்சியில இருக்கும். இல்ல உறுத்தும். அப்படி தவறு பண்ணேன்னா உறுத்தும். பட் இப்போ அகைன் ஒரு நல்ல ஒரு சோஷியலைசேஷன் இல்லைன்னா என்ன நடக்கும்? மனசாட்சியும் தவறா தான் யோசிக்கும். சோ மனசாட்சி என்ன ஒரு மாதிரி விஷயம், இட் இஸ் வெரி சப்ஜெக்டிவ். இட் டிபெண்ட்ஸ் ஆன் த சோஷியலைசேஷன். சோ சப்ஜெக்டிவிட்டி நெறைய இருக்கும். அதாவது ஒவ்வொரு மனுஷனோட கான்சைன்ஸும் ஒவ்வொரு மாதிரி. சில பேருக்கு த இது அடுத்தவங்கள்ட்ட பொய் சொல்றது தப்பேன்னு தோணாது. சோ அவங்களுக்கு தே ஆர் ஹேவிங் அ புவர் கான்சைன்ஸ். சோ அவங்க அவங்க வந்து கான்சைன்ஸ் படி நடந்தாங்கன்னா, அவங்க வந்து தவறு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. என்னோட கான்சைன்ஸ் என் மனசாட்சி இதுதான் சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு தப்பு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சோ அதனால வந்து யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் தட். இன்னொன்னுமே ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கிட்டே எடுத்துக்கோங்களேன். நெறைய கான்ஃப்ளிக்ட் வரும். ஆனா 2 பேருமே வந்து சம்டைம்ஸ் வந்து கரெக்ட்டான விஷயத்துக்கு தான் சொல்லுவாங்க. இப்போ அப்பா, அம்மாவே எடுத்துக்கோங்களேன். நீங்க நெறைய இடத்துல வந்து நீங்க ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. உங்க அப்பா, அம்மா சொல்றது கரெக்ட்டா தான் இருக்கும். நீங்க சொல்றது கரெக்ட்டா இருக்கும். ஆனா அப்பா என்ன சொல்லுவாரு? நீ சொல்றது தப்புன்னு சொல்லுவாரு. நீங்க என்ன சொல்லுவீங்க? நீங்க சொல்றது தான் தப்புன்னுவீங்க. ஆனா 2 பேரும் சொல்றதும் நியாயமா தான் இருக்கும். ஆனா நீங்க சொல்ற நியாயம் உங்களுக்கு பெருசா தெரியும். அவங்க சொல்ற நியாயம் அவங்களுக்கு பெருசா தெரியும். சோ நியாயம்னு சொல்லும்போது எது நியாயம்னு யாருக்குமே தெரியாது. அப்ப யாரு உள்ள வரா? சட்டம். சோ சட்டம் உள்ள வருது. சோ நியாயம் யாருன்னு சொல்றது வந்து தெரியாததுனால சட்டம் உள்ள வரும்போது, சட்டம் வந்து இங்க வந்து இது உள்ள வருது. இப்போ இப்ப ரீசென்ட்டா அந்த சனத்தன தர்மா கான்ஃப்ளிக்ட்டே எடுத்துக்கிட்டோம்னா, அவங்க என்ன சொல்றாங்க? சனத்தன தர்மா வந்து கேஸ்ட்ட பத்தி சொல்லவே இல்ல. இல்ல கேஸ்ட் வந்து இப்ப காந்தியே எடுத்துக்கிட்டீங்கன்னா, கேஸ்ட் வந்து அத வந்து ஒழிக்கணும்னு அவர் வந்து சொல்லல. அன்டச்சபிலிட்டி ஒழிக்கணும். கேஸ்ட்ல இருக்க இன்இக்வாலிட்டி அழிக்கணும்னு தான் சொன்னாரு. சோ கேஸ்ட் வந்து எதனால வந்தது? எப்படி வந்து நம்மள டிஃபரன்ஷியேட் பண்ணுது? எப்படி இன்இக்வாலிட்டிய கிரியேட் பண்ணுச்சுன்னு யாருக்குமே தெரியாது. பட் ஹிஸ்டரியில இந்த மாதிரி ஒண்ணு நடந்துருச்சு. இப்ப கேஸ்ட் வந்து சில பேர வந்து ஒதுக்குது. சோ அந்த மாதிரி விஷயங்கள்ல நடக்கும்போது நம்ம கேஸ்ட்ட ஒழிக்கணும்னு சொல்றோம். ஆனா, அதுக்கு படி நம்ம நடக்கிறோமா? அது வந்து வேற விஷயம். சோ, இந்த மாதிரி நெறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு கான்ஃப்ளிக்ட் ஆன விஷயம் தான். சில பேர் ஒண்ணு சொல்றாங்க, சில பேர் ஒண்ணு சொல்றாங்க. சோ, ஹிந்துலயே பார்த்தீங்கன்னா, சனாதன தர்மா ஒரு சில பேர் வந்து நான் ஹிந்துவ அகெயின்ஸ்டா இல்ல, பட் சனாதன தர்மாவ அகெயின்ஸ்டா இருக்கேன் அப்படின்ற மாதிரி நெறைய பேரு டிஃபரெண்டா பேசுறாங்க. சோ, யாருக்கு நியாயம்ன்றது வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப சப்ஜெக்டிவான விஷயம். சோ, அகைன் கான்சைன்ஸ் கிட்ட போறோம். சோ கான்சைன்ஸோட ப்ரோஸ் என்ன? கான்சைன்ஸோட ப்ரோஸ் வந்து நம்ம ஏற்கனவே பேசிட்டோம். சோ கான்சைன்ஸ் வந்து நம்ம மனசாட்சிப்படி நடக்கும்போது அகைன் இன்னர் வாய்ஸ் ஒரு கான்சைன்ஸ்னா என்ன? இட் இஸ் இன்னர் வாய்ஸ். நம்மளோட உள் மனசு என்ன சொல்லுதோ அதுதான். இன்னர் வாய்ஸ் இல்ல இன்ட்யூஷன்னு சொல்லலாம். சோ கான்சைன்ஸ் பாத்தீங்கன்னா, இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இட் கிவ்ஸ் அஸ் அ மாரல் டைரக்ஷன் ஆர் எத்திக்கல் ஜட்ஜ்மென்ட். பட் என்ன பிரச்சனைனா, இது ரொம்ப சப்ஜெக்டிவான ஒரு விஷயம். சோ இது வந்து ரொம்ப சப்ஜெக்டிவான விஷயம். நெறைய இடத்துல கிரே ஏரியாஸ் இருக்கும். ஆனா பாத்தீங்கன்னா, இப்போ லாஸ கம்பேர் பண்ணும்போது, இது எப்படி கான்சைன்ஸ் வந்து எப்படி நம்பலாம்னா, இப்ப சதி எடுத்துக்கோங்களேன். சதி நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் சதி, மேரிட்டல் ரேப் எல்லாம் தவறு அப்படின்னு. சோ மேரிட்டல் ரேப்லாம் தவறுன்னு. லா வந்து ரொம்ப லேட்டா தான் இத வந்து அபாலிஷ் பண்ண போகுது. இத அபாலிஷ் பண்ணிருச்சு. இத இனிமேல் தான் அபாலிஷ் பண்ண போகுது. சோ அப்படி இருக்கும்போது லாஸே இல்ல. அப்படி இருக்கும்போது யார நம்பலாம்னா, நம்ம கான்சைன்ஸ தான் நம்புறது. சோ ராஜாராம் மோகன் ராய் அவரோட கான்சைன்ஸ் படி சதி வந்து தவறா இருந்ததுனால தான் ஒரு பெரிய மாற்றம் வந்து உருவாச்சு. சோ நீங்க வந்து இந்த மாதிரி எக்ஸாம்பிள் சொல்லிட்டு கான்சைன்ஸ் வந்து மோர் ரிலையபிள் கைடா இருக்கணும். பட் அகைன் லாஸ்ல வந்து நெறைய ப்ரோஸ் இருக்கு. அகைன் லாஸ்ல சில கான்ஸும் இருக்கு. சோ ஒரு பேட்ரியார்க்கியல் சொசைட்டில ஒரு லாஸ் வந்ததுன்னா, இப்ப பாத்தீங்கன்னா சவுதி அரேபியால, ஈரான்ல இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பேட்ரியார்க்கியல் சொசைட்டில சட்டம்னு வந்ததுன்னா, இல்லன்னா ஒரு அன்டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, ஒரு தியோக்ராட்டிக் கண்ட்ரில ஒரு சட்டம் வந்ததுன்னா, ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரியா இல்லாம ஒரு தியோக்ராட்டிக் கண்ட்ரி, இல்லன்னா ஒரு ஒரு ஆட்டோகிராட்டிக் கண்ட்ரில ஒரு சட்டம் வந்ததுன்னா, அது எப்படி இருக்கும்னு உங்களுக்கே தெரியும். சோ ரொம்ப வந்து அப்ரசிவான ரூல்ஸா இருக்கும். சோ அப்ரசிவான ரூல்ஸ் வந்து பாசிபிள். பட் லாஸ்ல வந்து ஒரு ப்ரோஸ் என்ன? யூனிஃபார்மிட்டி இருக்கும்.
ஈக்குவாலிட்டி இருக்கும், ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து அது அப்ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த மாதிரி நிறைய பாசிட்டிவ்ஸும் இருக்கு. ஸோ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்க வந்து எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஸோ அண்ட் ஆல்சோ பாத்தீங்கன்னா லாஸ்ல பாத்தீங்கன்னா சில நேரத்துல வந்து ரிலேட்டிவிசம் இருக்கு. ஸோ கான்செப்ட் பாத்தீங்கன்னா ரிலேட்டிவிசம். ரிலேட்டிவிசம்னா என்ன? ரிலேட்டிவிசம்னா இப்போ சில லாஸ் வந்து முஸ்லிம்ஸ்க்கு ஏத்துக்காது, பட் ஹிந்துஸ்க்கு ஏத்துக்கும். அதுதான் ரிலேட்டிவிசம். ஸோ கல்ச்சுரல் ரிலேட்டிவிசமா ஒத்து போகாது, ஏன்னா அது யூனிஃபார்மா நம்ம அப்ளை பண்றோம். ஸோ யூனிஃபார்மிட்டி அப்படின்னு சொன்னாங்கன்னா அதோட கான்ஸ் என்ன இருக்கும், அதோட நெகட்டிவ் என்ன இருக்கும்? கல்ச்சுரல் ரிலேட்டிவிசம். ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து நிறைய விஷயங்கள் நீங்க வந்து சொல்லிட்டே போகலாம். ஸோ தீஸ் ஆர் த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ஆஃப் conscience as well as laws, rules, and regulations. Then next question is probity. Probity is essential for an effective system of governance and socio-economic development. Discuss. So probity is essential for an effective system of governance and socio-economic development. So essential na significant இல்ல essential அப்படின்னு சொல்லலாம். ஸோ ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம ஒரு நம்மளோட கவர்னன்ஸுக்கும் சோஷியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரு எஃபெக்டிவ் கவர்னன்ஸுக்கும் ஒரு எஃபெக்டிவ் சோஷியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ப்ராப்பர்ட்டி அகெயின் சிலபஸ்ல இந்த வேர்ட் டைரக்டாவே இருக்கு. ஸோ ப்ராப்பர்ட்டின்றத வந்து அழகா டிஃபைன் பண்ண போறோம். டிஃபைன் பண்ணிட்டு அதோட இம்பார்ட்டன்ஸ் ஃபார் எஃபெக்டிவ் கவர்னன்ஸ் அண்ட் எஃபெக்டிவ் சோஷியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட்னு 2 பார்ட்ல ஆன்சர் எழுத போறோம். கன்க்ளூஷன்ல ப்ராப்பர்ட்டி எப்படி நம்ம கொண்டு வருது அப்படின்னு சொல்ல போறோம். அவ்வளவுதான். So this is how you will answer this particular question. So how you will define this property? Property, what is it? Again, friends, standard diagram for a property. Please do have a look at your Google images and have a record in your notes. So this is very important. So property means following high ethical standards or having strong moral principles. நீங்க வந்து நல்ல ஒரு moral standardsல நடக்கிறது, இல்லைன்னா நல்ல ஒரு ஸ்ட்ராங் மாரல் பிரின்சிபிள்ஸ் வந்து ஃபாலோ பண்றது தான் ப்ராப்பர்ட்டி. இது இன்டெகிரிட்டியோட ஒரு படி மேல. ஸோ இன்டெகிரிட்டியோட ஒரு படி மேல, ஹானஸ்டியோட ஒரு பல படி மேல, ரைஷியஸ்னஸோட பல படி மேல. ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னா வாக் த டாக். அதாவது நீங்க என்ன பேசுறீங்க, என்ன செய்றீங்களோ அதை தான் பேசுவீங்க, என்ன சொல்றீங்களோ அதை தான் செய்வீங்க. ஸோ அதுதான் இந்த ப்ராப்பர்ட்டி. இது ஞாபகம் வச்சுக்கோங்க, வாக் த டாக். நீங்க என்ன சொல்றீங்களோ அதை தான் செய்வீங்க, என்ன செய்யறீங்களோ அதை தான் சொல்லுவீங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்து தான் ப்ராப்பர்ட்டி. ஸோ ரொம்ப ஹையஸ்ட் லெவல் ஆஃப் ஹானஸ்டி, ஹையஸ்ட் லெவல் ஆஃப் மொராலிட்டி, அதுதான் ப்ராப்பர்ட்டி. ஸோ ப்ராப்பர்ட்டி ஹவ் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் எஃபெக்டிவ் கவர்னன்ஸ். ஒரு பர்சன் வந்து ப்ராப்பர்ட்டி ஃபாலோ பண்ணாங்கன்னா எவ்வளோ நல்லா இருக்கும். ஹீஸ் கரப்ஷன் ஃப்ரீ, எவ்ரி திங். ஸோ அதனால எஃபெக்டிவ் கவர்னன்ஸ் ஆட்டோமேட்டிக்கா வரும். ஸோ அதை தான் நீங்க டிஃபைன் பண்ண போறீங்க, சொல்ல போறீங்க. ஸோ வாட் இஸ் த ரோல் ஆஃப் ப்ராப்பர்ட்டி இன் governance, effective governance. So effective governance னு சொல்லிட்டு நீங்க வந்து சைட் ஹெட்டிங் போட்டு நீங்க வந்து ஒவ்வொரு பாயிண்ட்ஸ் ப்ராப்பர்ட்டி எப்படி வந்து effective governance கொடுக்க போகுது அப்படின்றத சொல்ல போறீங்க. How it will ensure effective governance? The person who is having high probability will be a ethical leader. ஸோ ஒரு 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 லீடர் வந்து கரெக்டா டைமுக்கு வருது, பங்க்சுவலா வந்தா அந்த ஆஃபீஸ்ல எல்லாருமே பங்க்சுவலா வர ஆரம்பிச்சிருவாங்க. கவனிச்சிருக்கீங்களா? ஸோ அந்த மாதிரி என்னோட பாஸ் வந்துருவாரு, அதுக்கு முன்னாடி நான் போகணும்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடி வந்து வர ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு எத்திக்கல் லீடர். அண்ட் தென் பாத்தீங்கன்னா வெல்ஃபேர். இப்போ வந்து ஒரு ஒரு ஆஃபீஸர் வந்து ஓகே, இது யாராச்சும் ஓல்டு பர்சன் வந்து அந்த ஆஃபீஸ்க்கு வந்தா உடனே வந்து அவங்களோட இதெல்லாம் வந்து ஃபைல்ல எங்கிட்ட டைரக்டா கொண்டு வந்துருங்க, இல்ல அந்த பர்சன் வந்து உள்ள வந்து உட்கார வச்சு டீ கொடுங்க, இல்ல ஒரு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரே யாரெல்லாம் உள்ள வராங்களோ உங்களுக்கு டீ கொடுங்க, அந்த இடத்துல வந்து ஒரு தண்ணி வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாருன்னா the entire the entire office becomes very 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 kind and they will provide comfort for the old people. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து இருக்கும். இப்போ நான் ஒரு ஆஃபீஸர் பாத்தீங்கன்னா அந்த ஆஃபீஸரோட ஆஃபீஸ்ல he has kept a glass door. இதுக்கு முன்னாடி அதுக்கு அந்த இடத்துல வந்து ஒரு வுடன் டோர் இருந்தது, அதுக்கப்புறம் கிளாஸ் டோரா மாத்தினாங்க. இது எதுக்கு சிக்னிஃபிகன்ஸ்னா டிரான்ஸ்பரன்சிக்கு. உள்ள என்ன நடக்குதுன்றது நீங்க நல்லா பார்க்கலாம். இட் இஸ் டிரான்ஸ்பரண்ட்.
அண்ட் பாத்தீங்கன்னா நீங்க வந்து உள்ள யாராச்சும் வெளியில உட்கார மாட்டாங்க. சில சில ஐஏஎஸ் ஆபீசர் இதுல பாத்தீங்கன்னா உள்ள உட்காராம வெளியிலே உட்கார், அதாவது இப்போ ஒருத்தவங்க உள்ள போறாங்கன்னா மிச்சவங்க எல்லாம் வெளியில உட்கார்றதுக்கு ஒரு டேபிள் போட்டிருப்பாங்க. ஆனா இங்க வந்து என்னன்னா டேபிள உள்ளேயே போடுறாங்க. அகைன் திஸ் இஸ் another level of transparency, accountability, showing, giving importance for the people, citizen centric. இதெல்லாம் வந்து இட் இஸ் ஷோயிங் சிட்டிசன் சென்ட்ரிக். ஸோ இந்த மாதிரி வேர்ட் எல்லாம் நீங்க வந்து தாராளமா யூஸ் பண்ணலாம். ஸோ சிட்டிசன் சென்ட்ரிக் கவர்னன்ஸ், டிரான்ஸ்பரன்சி, இதெல்லாம் பாத்தீங்கன்னா இட் வில் பிரிங் எஃபெக்டிவ் கவர்னன்ஸ். ஸோ கரப்ஷன் ஃப்ரீயா இருந்தாலே வந்து லீக்கேஜஸ் எல்லாம் குறைஞ்சிரும். அதனால நிறைய மணி வேஸ்ட் ஆகுறது வந்து குறைஞ்சிரும். ஸோ லீக்கேஜஸ் குறையுது. இப்போ வந்து பிடிஎஸ் சிஸ்டம்ல நிறைய இடத்துல லீக்கேஜஸ் நடக்கிறதெல்லாம் குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் அக்கௌண்டபிலிட்டி, டிரான்ஸ்பரன்சி, அப்ஜெக்டிவ்னஸ். ஒரு எவிடன்சஸ், அதாவது ஒரு டாக்குமெண்ட், ஒரு ப்ராப்பர் ரீசன் இருந்தா மட்டும்தான் ஒரு விஷயத்த செய்வாங்க. இல்ல ப்ராப்பர் ரூல்ஸ் இருந்தா தான் ஒரு விஷயத்த செய்வாங்க. அண்ட் ஹி இஸ் ட்ரீட்டிங் எவ்ரி ஒன் ஃபேர், இம்பார்ஷியல். ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா இட் இஸ் ரோல் ஆஃப் ப்ராப்பர்ட்டி விச் வில் என்ஷூர் எஃபெக்டிவ் கவர்னன்ஸ். ஸோ எஃபெக்டிவ் கவர்னன்ஸ் கொடுக்கறதுக்கு இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இது எதுல இருந்து வருதுன்னா ப்ராப்பர்ட்டில இருந்து வருது. அடுத்து சோஷியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட். அகைன் ஹவு சோஷியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட், அகைன் இதுல வந்து நிறைய நீங்க அப்படியே யூஸ் பண்ணலாம். இந்த வெல்ஃபேர் ட்ரிவன், இன்க்ளூசிவ்னஸ், இதெல்லாம் வந்து நீங்க வந்து சோஷியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கு பேசலாம். ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா இட் இஸ் பிரிங்கிங் த சோஷியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட். ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ வில் ஆன்சர். அண்ட் ஹவ் வி வில் இம்ப்ரூவ் ப்ராபர்ட்டி, we should have a code of ethics. ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு இப்போதைக்கு கோட் ஆஃப் கான்டக்ட்னு இருக்கு, ஆனா கோட் ஆஃப் எத்திக்ஸ்னு இல்ல. ஸோ கோட் ஆஃப் எத்திக்ஸ் இருக்கணும். அடுத்து எத்திக்கல் ட்ரைனிங் இருக்கணும். அதுக்கப்புறம் ஸ்கூல்லயே வந்து வேல்யூ எஜுகேஷன் இருக்கணும். இப்படின்னு சொல்லி முடிச்சிட்டீங்கனாலே போதும். So this is how you will do this answer, and then we will go to the next. So the penultimate question, 6A. So 6A ல அழகா வெரி டைரக்ட். பட் என்னன்னா இங்க குருநானக் பத்தி கேட்டிருக்காங்க, who is a leader of Sikhism. ஸோ அங்க கேட்கறதுனால சில பேருக்கு நல்ல ஒரு அட்வான்டேஜ் இருக்கும், சில பேருக்கு அட்வான்டேஜ் இல்லாம இருக்கணும். ஆனாலும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் சீக்கிசம் பத்தி நம்ம ஹிஸ்டரியில படிச்சதுனால குருநானக் என்ன சொல்லியிருக்காருன்றது நல்லாவே தெரியும். ஸோ சீக் லீடர்ஸ்னு சொல்லிட்டு நம்ம நிறைய லீடர்ஸ் பார்த்திருப்போம். அதுல குருநானக் இஸ் இஸ் ஒன் ஆஃப் த சீக் லீடர்ஸ். ஸோ அதுல வந்து அவர் என்னென்ன சொன்னாரு அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஹிஸ்டரியில என்சிஆர்டிலே இருக்கு. ஸோ டீச்சிங்ஸ் ஆஃப் குருநானக் அண்ட் எக்ஸ்பிளைன் தியர் ரிலவன்ஸ் இன் த கான்டெம்பரரி வேர்ல்ட். ஸோ ரெண்டு விஷயம் தான் கேட்கறாங்க. டீச்சிங் சொல்லிட்டு நீங்க அதை ரிலவன்ஸ் சொல்லணும், இல்ல டீச்சிங்ஸ் ஒவ்வொன்னா சொல்லி அதோட ரிலவன்ஸ் சொன்னாலும் ஃபைன். டீச்சிங்ஸ் தனியா சொல்லி ரிலவன்ஸ் சொன்னாலும் ஓகே, இல்ல ஒவ்வொரு பாயிண்ட் டீச்சிங் சொல்லிட்டு அதோட ரிலவன்ஸும் அங்கேயே சொன்னா இது பெட்டர் ஆன்சர். ஸோ வந்து இங்க வந்து நம்ம டீச்சிங்ஸ் ஆஃப் குருநானக்னு சொல்லும் போது ஒன்னஸ் ஆஃப் காட், அது அவரோட முக்கியமான டீச்சிங் வந்து ஒன்னஸ் ஆஃப் காட். ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நல்லா தெரியும் நினைக்கிறேன், சீக்கிசம் புத்திசம் இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஹிந்து முஸ்லிம் யூனிட்டிய அப்ஹோல்ட் பண்றதுக்கு வந்தது. இன்னொன்னு ஹிந்து அந்த காலத்துல வந்து ஹிந்துயிசமோட நிறைய ஃபிளாஸ வந்து போக்குறதுக்காக வந்ததுதான் சீக்கிசமும் புத்திசமும். இதுல பாத்தீங்கன்னா புத்திஸ்ட் வந்து ஒரு சத்திரியன், ஒரு அரசர். அவர் வெளியே வந்து ஒரு பிரின்ஸ். ஆக்சுவலா he is a prince. He came out and thought எது சந்தோஷத்தை கொடுக்குது, எது ஒரு பீஸ், மைண்டோட பீஸ கொடுக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை தான். ஏன்னா ஒரு அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா கிங் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஒரு பேம்பர் கிங்கோ ஒரு பிரின்ஸோ ரொம்ப பேம்பர், ரொம்ப ஒரு லக்ஸுரி லைஃப் தான் வாழ்ந்திருப்பாங்க. சோ அந்த மாதிரி ஒரு லக்ஸுரி லைஃப் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்போ அர்த்த சாஸ்திரா அதுல வந்து மெட்டீரியலிசம் வந்து நிறைய வந்து இது பண்ணாங்க. மெட்டீரியலிசம்னா என்ன, நிறைய பொருளை வந்து சேர்க்கிறது. சோ பொருளுக்கான மோகம் இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணது ஹிந்துவிசம்ல வந்து அந்த நேரத்துல வந்து அதிகமா இருந்தது. அதை வெறுத்து அது தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொண்டு போனதுதான் சீக்கிசம் புத்திசம். இது அகெயின் இட் இஸ் அகெயின் ஷோயிங் ஹிந்து முஸ்லிம் யூனிட்டி ஆல்சோ. சோ ஹிந்துவிசமோட நிறைய பிரச்சனைகள்ல இருந்து ரிஃபார்ம் கொண்டு வரதுக்காக ஆரம்பிச்சது சீக்கிசம் புத்திசம். இன்னொன்னு ஹிந்து முஸ்லிம் யூனிட்டியும் இன்க்ரீஸ் பண்ணது சீக்கிசம் புத்திசம். சோ இந்த ரெண்டு விஷயத்துக்காக சீக்கிசம் புத்திசம் வந்தது. சோ இதுக்கப்புறம் ஹிந்துவிசம் ரிஃபார்ம் ஆகிதான் பக்தி மூவ்மெண்ட்னு வந்தது.
அது வந்து ஹிந்துக்குள்ளேயே ஹிந்துசம்குள்ளேயே வந்தது. இது வந்து தனி ரிலீஜன் ஆயிடுச்சு. இது வந்து ஹிந்துசம்குள்ளேயே நடந்த ஒரு ரிஃபார்ம் தான் பக்தி மூவ்மெண்ட். ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு தெரியும். ஸோ டீச்சிங் ஆஃப் குருநானக் என்னென்ன? ஒன்னஸ் ஆஃப் காட். அதாவது எல்லா தெய்வம் யாதும் ஊரே யாவரும் கேளீர் மாதிரி இது ஒரு ஒன்னஸ் ஆஃப் காட். இப்போ பாத்தீங்கன்னா இதை தான் நம்ம பேசிட்டு இருக்கோம், வாசு தெய்வ குடும்பகம் அப்படின்னு. சோ இதோட ரிலவன்ஸ் என்ன? வாசு தெய்வ குடும்பகம், எல்லா கடவுளும் ஒண்ணு அப்படின்றது வாசு தெய்வ குடும்பகம் அப்படின்னு சொல்லிட்டு இதோட ரிலவன்ஸ் வந்து நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஒன்னஸ் ஆஃப் காட்னு இவர் டீச் பண்ணியிருக்காரு. இப்போ வந்து அது வந்து வாசு தெய்வ குடும்பகமா இருக்கு. இல்லைன்னா பிரதர்ஹுட், குளோபல் குளோபல் ஒன்னஸ், இதெல்லாம் வந்து நீங்க அழகா வந்து பேசலாம். இதுக்கு எக்ஸாம்பிளும் நீங்க கொடுத்துட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். நம்ம இந்தியாவுல இருக்கிற ஒரு ஹிந்து முஸ்லிம் யூனிட்டியை வந்து நீங்க அழகா சொன்னீங்கனாலே போதும். And then selfless service. What is selfless service? தன்னலமற்ற ஒரு தொண்டு. இது வந்து அன்னை தெரசா வந்து நம்ம பேசலாம். சோ அப்படி இருக்கும்போது செல்ஃப்லெஸ் சர்வீஸ் வந்து நம்ம சீக்கிசம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ செல்ஃப்லெஸ் சர்வீஸ்ல வந்து தான் இப்போ கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, வாரன் பஃபட் இவங்கள மாதிரி பிலாந்த்ரபி பண்றவங்க, அசம் பிரேம்ஜி, ஸோ ஆல்ட்ரூசம், இதெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க வந்து செல்ஃப்லெஸ் சர்வீஸ்ல நம்ம அழகா சொல்லலாம். அடுத்து பாத்தீங்கன்னா ஈக்குவாலிட்டி. ஸோ ஆல் ஆர் ஈக்குவல் அப்படின்றது சொல்றாங்க. ஸோ நம்ம வந்து நம்மளோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸை சொல்லலாம். ஆர்டிக்கல் 15, 16, 17லாம் தாராளமா சொல்லலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா மாப் லிஞ்சிங்லாம் நடக்குது. அதுக்கு வந்து ஈக்குவாலிட்டி ஆஃப் குருநானக் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல். அடுத்து பாத்தீங்கன்னா சோஷியல் ஜஸ்டிஸ். ஹி டாக்ஸ் அபவுட் சோஷியல் ஜஸ்டிஸ். ஸோ சோஷியல் ஜஸ்டிஸ் தான் இப்போ வந்து நம்ம வந்து அகைன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல இருக்கு, டிபிஎஸ்பில இருக்கு, இதுல எல்லாம் இருக்கு. அடுத்து வந்து ஷேரிங் அண்ட் கேரிங். இந்த கம்யூனிட்டி கிச்சன், அதாவது லங்கர் அப்படின்னு சொல்லிட்டு கம்யூனிட்டி கிச்சன் வந்து சீக்கிசம்ல ஒரு முக்கியமான விஷயம். அங்க பாத்தீங்கன்னா நீங்க போனீங்கன்னா அங்க வந்து ஃப்ரீயா சாப்பாடு கொடுப்பாங்க. நீங்க அந்த இடத்துல வந்து போய் நீங்க இது மேனுவல் ஒர்க் பண்ணீங்கன்னா நீங்களே சமைச்சு எல்லாருக்கும் சாப்பாடு போடலாம், நீங்களும் சாப்பிடலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு ஒரு கம்யூனிட்டி லைஃப் மாதிரி லங்கார் கம்யூனிட்டி கிச்சன் வந்து ஒரு ஒரு முக்கியமான விஷயம். ஸோ தென் ட்ரூத்ஃபுல்னஸ், யூ ஷுட் பி ட்ரூத்ஃபுல். இதுதான் புத்திசம்லயும் சொல்லியிருப்பாங்க. ஸோ ட்ரூத்ஃபுல்னஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா பாத்தீங்கன்னா நீங்க வந்து நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஸோ ட்ரூத்ஃபுல்னஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். லைக் சகாயம் சார் எக்ஸாம்பிள் சொல்லலாம். இல்லைன்னா மஞ்சுநாத் ஐஏஎஸ் ஆஃபீஸர், அவரு சொல்லலாம். நிறைய ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஃபார் ட்ரூத்ஃபுல்னஸ் சொல்லலாம். அண்ட் ஆல்சோ பீங் கரப்ஷன் ஃப்ரீ. ஸோ தட் ஷோஸ் வி ஹாவ் டு பி ட்ரூத்ஃபுல். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபிஃப்த் ஒன்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து ரெஸ்பெக்ட் ஃபார் நேச்சர். ஸோ ஈகோ சென்ட்ரிசம் அப்படின்னு சொல்லலாம். ரெஸ்பெக்ட் ஃபார் நேச்சர். ஸோ ரீசெண்டா பாத்தீங்கன்னா நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி சொன்ன விஷயம் லைஃப் இது. அப்புறம் வான் மஹோத்சவ் அப்படின்னு நம்ம செலிப்ரேட் பண்றது, இதெல்லாம் இதோட ரிலவன்ஸ். ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு முக்கியமான டீச்சிங்ஸ் ஆஃப் குரு நானக். You can talk in the conclusion that we have to follow the Guru Nanak's teaching. And the last question is, explain the term social capital. How does it enhance good governance? So how does it enhance good governance? We have to first talk about social capital. Social capital na enna? Friends, human capital na எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். So human capital na enna? Human ஓட resources. அதாவது ஒரு ஹியூமனால அவனோட டேலண்ட்டை வச்சு அவனோட ஸ்கில்லை வச்சு சாதிக்க முடியறது நிறைய. அதுதான் ஹியூமன் கேபிட்டல். ஸோ அதே மாதிரி நம்ம சோஷியல் ரிலேஷனை வச்சு நம்மளால சாதிக்க முடியறது, நம்மளால அச்சீவ் பண்ற முடியறது நிறைய விஷயம். அதுதான் social capital. So what we can achieve, or what is the resources that comes out of social relations. So எப்படி வந்து social relation வந்து நம்மளோட ரிசோர்ஸஸை டபுள் ஆக்குது, ட்ரிபிள் ஆக்குது அப்படின்றது தான் சோஷியல் கேபிட்டல். இப்போ உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ 2 பேரும் உட்காந்து இப்போ நீங்க ஸ்டார்ட் அப்பே எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஆள் ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்க முடியாது. பட் வென் தே ஆர் டுகெதர், தே ஃபவுண்ட் தி ஸ்டார்ட் அப், இட் பிகம்ஸ் சக்சஸ்ஃபுல். இப்போ செல்ஃப் ஹெல்ப் குரூப் எடுத்துக்கோங்க, எஸ்எஸ்ஜி. ஸோ செல்ஃப் ஹெல்ப் குரூப் பார்த்தீங்கன்னா ஒரு டீமா, ஒரு 10 to 20 மெம்பர்ஸ் சேர்ந்து வந்து ஒரு டீமா வந்து ஆரம்பிச்சு சக்சஸ்ஃபுல்லா ஆக்கியிருக்காங்க. லைக் குடும்பஸ்ரீ. ஸோ குடும்பஸ்ரீ இன் கேரளா. ஸோ ஆல் தீஸ் ஆர் ஷோயிங் த சோஷியல் கேபிட்டல்.
ஸோ சோஷியல் கேபிட்டல் இஸ் வெரி வெரி பாப்புலர் நவ். ஸோ அந்த டேர்ம் வந்து ரொம்ப ரொம்ப பாப்புலரா இருக்கு. ஸோ சோஷியல் கேபிட்டல் இஸ் த ரிசோர்சஸ் அக்ரூட் அவுட் ஆஃப் சோஷியல் ரிலேஷன்ஷிப். இட் இஸ் த கேபிட்டல் தட் கம்ஸ் அவுட் ஆஃப் ஷேரிங் அண்ட் கேரிங். நீங்க ஒரு விஷயத்த ஷேர் பண்ணி கேர் பண்ணீங்கன்னா அதனால வர ஒரு 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 ரிசோர்ஸ் தான் சோஷியல் கேபிட்டல். அதனால வர ஒரு ஒரு ப்ராஃபிட் தான் சோஷியல் கேபிட்டல்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து நீங்க வந்து எப்படி குட் கவர்னன்ஸ் ஹெல்ப் பண்ணணும்னா நிறைய விதமா. ஹவு இட் இஸ் பிளேயிங் ரோல் இன் குட் கவர்னன்ஸ். ஹவு சோஷியல் கேபிட்டல் இஸ் ஹெல்பிங் இன் குட் கவர்னன்ஸ். ஸோ சோஷியல் கேபிட்டல் எக்கனாமிக்கலா நான் சொல்லிட்டேன் செல்ஃப் ஹெல்ப் குரூப் மூலமா. ஸோ பாத்தீங்கன்னா செல்ஃப் ஹெல்ப் குரூப் பாத்தீங்கன்னா எக்கனாமிக் சோஷியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ அவங்களோட சேவிங்ஸை வந்து அவங்க வந்து சேர்த்து வச்சு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்க, இல்லைன்னா லோன் கொடுத்து இன்னொருத்தவங்களோட ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்றாங்க. இது மூலமா மைக்ரோ ஃபினான்சிங் பண்றாங்க செல்ஃப் ஹெல்ப் குரூப்ல. ஸோ செல்ஃப் ஹெல்ப் குரூப் இஸ் டூயிங் மைக்ரோ ஃபினான்சிங். ஸோ தட் ஹெல்ப்ஸ் இன் சோஷியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட். அண்ட் தென் கல்ச்சுரல் பாண்ட். கல்ச்சுரல் பாண்ட் இருக்கு. இதனால நிறைய பிரச்சனைகள் வந்து ரிசால்வ் ஆகி சால்வ் ஆகுது, குறையுது. அண்ட் தென் பொலிட்டிக்கல் பார்ட்டிசிபேஷன் கூட இருக்கு. நிறைய சோஷியல் குரூப்ஸ் வந்து ஒரு ப்ரெஷர் குரூப்பா மாறுறாங்க. அதனால வந்து அவங்களால பார்ட்டிசிபேட் பண்ண முடியுது. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஒரு ரெசிடென்ஷியல்ல இருக்கவங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு 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 சொசைட்டி வந்து பாத்தீங்கன்னா சிவில் சொசைட்டியா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு ரெசிடென்ஷியல் யூனிட் ரெசிடென்ஷியல் வெல்ஃபேர் அசோசியேஷனா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு ரோட்டரி கிளப்பாவே எடுத்துக்கோங்க. ஒரு ரோட்டரி கிளப், ஒரு லயன்ஸ் கிளப், ஏதோ ஒரு கிளப். இதெல்லாம் பாத்தீங்கன்னா சோஷியல் கேபிட்டல் தான். இவங்கெல்லாம் சேர்ந்து பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு விஷயத்துக்காக இது பண்ணுவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்ப ரோட்டரி கிளப்லயே பாத்தீங்கன்னா நிறைய ஸ்போர்ட்ஸ் செய்யறாங்க, இல்லைன்னா அவங்க வந்து என்விரான்மெண்ட்டுக்கு ஹெல்ப்ஃபுல்லா ஏதாச்சும் பண்றாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவங்க பண்ணும்போது இட் இஸ் ஆல்சோ ஹெல்பிங் இன் பொலிட்டிக்கல் பார்ட்டிசிபேஷன், என்விரான்மெண்டல் கன்சர்வேஷன், கல்ச்சுரல் பாண்டு, சோஷியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட். அண்ட் ஆல்சோ இட் இஸ் ஆல்சோ ஹெல்பிங் இன் கான்ஃபிளிக்ட் ரெசல்யூஷன். ஸோ கான்ஃபிளிக்டை ரிசால்வ் பண்றதுக்கும் இந்த மாதிரி சோஷியல் கேபிட்டல் வந்து ஹெல்ப் பண்ணுது. அண்ட் ஆல்சோ ஹெல்ப் இன் சோஷியல் அவேர்னஸ் ஆர் சோஷியல் இன்ஃபர்மேஷன் டிசமினேஷன். வாட் இஸ் சோஷியல் அவேர்னஸ்? ஸோ சோஷியல் இப்போ ஒரு கோவிட் வேக்சின் ஒரு போலியோ ஒரு இடத்துல வந்து இப்போ இப்போ நான் இருக்கிற ஃபிளாட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா போலியோ வேக்சின் பக்கத்துல கொடுக்குறாங்கன்னா நான் என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் இல்லைன்னா ஒரு இது அந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு நோட்டீஸ் போடுறது, இதனால இது மூலமா எனக்கு போலியோ வேக்சின் இங்க கொடுக்குறாங்க அப்படின்னு தெரியும். ஸோ இட் இஸ் ஹெல்பிங் த சோஷியல் அவேர்னஸ். இட் இஸ் ஹெல்பிங் இன் இன்ஃபர்மேஷன் டிசமினேஷன். அண்ட் ஆல்சோ தேர் இஸ் அ டைம் வேர் தேர் கேன் டுகெதர் ப்ரொடெஸ்ட் அகேன்ஸ்ட் சம்திங். இப்ப பாத்தீங்கன்னா தண்ணி ஒழுங்கா வரல, இல்லைன்னா கேஸ் பிரைஸ் அதிகமாயிடுச்சு, இல்லைன்னா வந்து பால் விலை அதிகமாயிடுச்சு. இதெல்லாம் வந்து சேர்ந்து இந்த சோஷியல் கேபிட்டல் தான் இட் இஸ் ஹெல்பிங் அஸ் டு ப்ரொடெஸ்ட். அண்ட் திஸ் ப்ரொடெஸ்ட் இஸ் ஹெல்பிங் இன் பொலிட்டிக்கல் பார்ட்டிசிபேஷன். So all are, and also sometimes protests can also instigate social reforms. So social reforms கொண்டு வரதுக்கும் இந்த ஒரு முக்கியமான விஷயம். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு இது முஸ்லிம் முஸ்லிம் உமன் அசோசியேஷன்லாம் இருக்கு. ஓகே, ஸோ ஏஐ WMM அப்படின்னு ஒரு அசோசியேஷன் இருக்கு. ஸோ இந்த மாதிரி முஸ்லிம் உமன் அசோசியேஷன்லாம் சேர்ந்து பாத்தீங்கன்னா they fought against ட்ரிபிள் தலாக். ஸோ இந்த மாதிரி ஒரு சோஷியல் கேபிட்டல் வந்து தே ஆர் ஃபைட்டிங் அகேன்ஸ்ட். ஸோ திஸ் இஸ் ஹவு இட் இஸ் பிரிங்கிங் அஸ் குட் கவர்னன்ஸ். ஸோ வித் தட் நோட், ஃப்ரெண்ட்ஸ், தேங்க் யூ. இஃப் யூ ஹாவ் எனி டவுட்ஸ் ப்ளீஸ் மென்ஷன் இன் த கமெண்ட் பாக்ஸ். ஸோ கமெண்ட்ல கொடுக்கறது வந்து நீங்க வந்து நிறைய டவுட்ஸ் நீங்க கேட்கலாம், அதுலயே நான் வந்து கிளாரிஃபை பண்றேன், இல்லைன்னா சப்சிக்வெண்ட் கிளாஸஸ்ல வந்து கிளாரிஃபை பண்றேன். ஃப்ரெண்ட்ஸ், இட் இஸ் இம்பார்ட்டன்ட் தட் யூ அண்டர்ஸ்டாண்ட். இப்போ வந்து நிறைய பேர் வந்து தமிழ்ல கேட்டிருக்கீங்க. ஃப்ரெண்ட்ஸ், தமிழ்ல நான் பேசதான் செய்யறேன். இன்னொரு விஷயம் வந்து நிறைய நீங்க தெரிஞ்சுக்கணும். நிறைய பேர் வந்து நீங்க உங்களோட மெயின்ஸ் எக்ஸாம தாராளமா தமிழ்ல எழுதலாம். நீங்க வந்து அந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா தமிழ்ல, இங்கிலீஷ்லயும் ஹிந்தியில மட்டும்தான் இருக்கும். ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் த கொஸ்டின் இன் இங்கிலீஷ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால இங்கிலீஷை வந்து என்னைக்குமே ஒதுக்காதீங்க, இங்கிலீஷ் கத்துக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு அத கொஸ்டினை புரிஞ்சுக்கிட்டு உங்களால தமிழ்ல தாராளமா எழுத முடியும். இன்னொன்னு, தமிழ் சோர்சஸ் வந்து கம்மியா இருக்கிறதுனால இட் இஸ் பெட்டர் தட் யூ அண்டர்ஸ்டாண்ட் certain materials from English and then you translate yourself in Tamil. பட் இப்போ வந்து நிறைய சோர்சஸ் வந்து தமிழ்ல வர ஆரம்பிச்சிருச்சு. ஐம் வெரி கிளாட் அபவுட் தட். ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக நீங்க வந்து தமிழையும் எழுதலான்றது வந்து கட்டாயம் நம்புங்க.
இன்டர்வியூவும் கூட நீங்க தமிழ்லயே கொடுக்கலாம். ஸோ அதனால வந்து ப்ளீஸ் பி வெரி வெரி கேர்ஃபுல். யூ கேன் அப்ளிகேஷன் போடும்போதே நீங்க வந்து இன்டர்வியூ லாங்குவேஜையும் உங்களோட மெயின்ஸ் லாங்குவேஜையும் ப்ராப்பரா யோசிச்சு இப்பயே முடிவு பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கேத்த மாதிரி நீங்க உங்களோட நோட்ஸையும் உங்களோட மெட்டீரியலையும் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தேங்க் யூ so much friends. Wish you all very very happy learning. Thank you so much. We will meet for further discussions later time.